அப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சாப்டர் த லிவிங் வேர்ல்டு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர். ஸோ லிவிங் வேர்ல்டு. ஏன் லிவிங் வேர்ல்டை பற்றி படிக்கணும்? ஏன்னா இதோட பேசிஸில் தான் நீங்கள் பாக்கி உள்ளே இருக்கிற எல்லாமே படிக்க போகிறீங்க. ஓகே, சரி. லிவிங் வேர்ல்டு அப்படிங்கும்போதே நம்ம சம்திங் we are going to talk about living things, கரெக்டாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் பற்றி. ஸோ இப்போ வாட் இஸ் லைஃப், அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறது. லைஃப்னா என்ன? ஸோ ரெண்டு விதமாக சொல்லலாம் லைஃப்னா என்னென்னு. ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆர் தேர். ஒன்று ஃபிலாசபிக்கலாக சொல்கிறது, இன்னொன்று நான் லிவிங் கிடையாது, பாக்கி எல்லாமே லிவிங். ஸோ அதுக்கான டிஃப்ரென்சியேஷன் சொல்கிறது. ஸோ ரெண்டு திங்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ வாட் இன்டீட் இஸ் லைஃப்? திஸ் கொஸ்டின் ஹேஸ் two implicit questions within it. One, the first is a technical one. So technical one என்ன இருக்கும்? Yes, and seeks answer to what living is as opposite to the non-living. So non-living oppose பண்ணி சொல்கிறதுல ஒன்று technical. இன்னொன்று philosophical, seeking the answer to the purpose of life, right? நம்ம மோஸ்ட்டாக இதை பற்றி பேச மாட்டோம், நம்ம மோஸ்ட்டாக இதை பற்றி மட்டும் தான் பேசுவோம். Am I right? Okay. If you were to visit a dense forest, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறீங்க, என்னெல்லாம் பார்க்கலாம்? Yes, you will see many varieties of animals. Yes, then animals மட்டும் தான் பார்ப்பீங்களா? Plants, right? Plants மட்டும் தான் பார்ப்பீங்களா? வேறு என்ன பார்க்கலாம்? எஸ், இன்செக்ட்ஸ் இருக்கும், வேறு நிறைய சின்ன சின்ன ஸ்பீஷியஸ் இருக்கும், ரைட்? மைக்ரோஸ்கோப்பிக்காகவும் இருக்கும், பாக்டீரியா, வைரஸஸ், எவ்ரிதிங் வில் பி தேர், ரைட்? ஸோ if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organism in it. Each different kind of plant, animals or organisms that you see represent a species. So ஒரு different kinds பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கைண்டுமே it is a single species. Okay, for example, birdsல eagleனா அது ஒரு species, sparrowsனா அது ஒரு species, right? And then இது யாரு? எஸ், இது ஒரு ஸ்பீஷியஸ், ரைட்? இது another species. Like that you have so many species in the earth, right? சரி, பிளான்ட்ஸில் இது ஒரு different type of plant, so different species. இது ஒரு different type of plant, another species. இது ஒரு different type of plant, another species. small animalsலையும் different types இருக்குது, right? இங்கே ஒன்று இருக்குது. There are so many types here. தண்ணியில் இருக்கிறதுலையும் இருக்குது, ரைட்? ஸோ ஒரு டைப்ஸும் நிறையா இருக்குது, விச் மீன்ஸ் ஒரு ஸ்பீஷஸுமே நிறையா இருக்குது. ஸோ எர்த்தில் அரவுண்ட் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷஸை நம்ம இது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் தட் ஆர் நோன் அண்ட் டிஸ்கிரைப்ட் ரேஞ்ச் பிட்வீன் 1.7 to 1.8 million. This refers to the biodiversity or number and type of organism present on earth. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்ன? the number and types of organisms present on earth. அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். பயோ மீன்ஸ் சம்திங் டு டூ வித் லிவிங், டைவர்சிட்டி அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் present on the earth. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. நம்ம ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிறீங்க, அங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் நம்ம, இதுதான் எலிஃபண்ட், இதுதான் லயன், இதுதான் ஜீப்ரா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், ரைட்? அது மட்டும்தான் அங்கே இருக்க போகுதா? நோ, நம்ம கண்டுபிடிக்காத எத்தனையோ சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கும், பெரிய அனிமல்ஸ் கூட இருக்கலாம், ரைட்? ஸோ அதான் சொல்கிறாங்க, we should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. There are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. Am I right? For example, hibiscus. ஹைபிஸ்கஸை நம்ம இங்கே ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் செம்பருத்தின்னு சொல்லுவோம், மலையாளத்தில், தெலுங்கில் எல்லாத்துலேயுமே வேறு சொல்லுவோம். Am I right? ஸோ ஆனால் நான் இப்போ ஹைபிஸ்கஸ்ன்னு சொன்னால் எங்கெல்லாம் இங்கிலீஷ் இருக்கோ அந்த ஏரியாலலாம் தெரியும், கரெக்டாக? ஃப்ரெஞ்சில், ஸ்பானிஷ், ஜெர்மன், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வேறு மாதிரி இருக்கும். அப்போது சயின்டிஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், பேர் லோக்கல் நேம் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, யூனிவர்சலாக நாம் ஒரு பேரை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. அண்ட் அதில் வந்த ஒரு சிஸ்டம் தான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். அதுதான் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, these local names would vary from place to place, even within a country. Okay, so hence there is a need to
Standardize the naming of living organisms such that particular organism is known by the same name all over the world. Okay, so all over the world same name இருக்கணும். This process is called nomenclature. Nomenclature na naming அவ்வளவுதான். நேம் பண்றதுக்கு பேரு nomenclature. கண்டிப்பா கெமிஸ்ட்ரியிலயும் படிச்சிருப்பீங்க. So obviously nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know what organism the name is attached to. This is identification. நான் எப்போ நேமிங் கொடுக்க முடியும், எப்போ நான் நாமென்க்ளேச்சரோ இல்லை நேமிங்கோ கொடுக்க முடியும், அது என்னன்னு தெரிஞ்சால் தான் என்னால் கொடுக்க முடியும். நான் பார்க்குறது டாகா, கேட்டா, இல்லைனா அனிமலா, கார்னிவோரஸா, ஹெர்பிவோரஸா, இந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா இல்லை நான் புதுசாக கண்டுபிடிச்ச ஸ்பீஷியஸான்னு பண்ண முடியும், ரைட்? ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபை பண்ணால் தான் நமக்கு நாமென்க்ளேச்சர் கொடுக்க முடியும். ஸோ சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா விச் ஆர் ப்ரொவைடட் இன், எதை பேஸ் பண்ணி சயின்டிஃபிக் நேம்ஸ் கொடுக்குறாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் botanical nomenclature, this is ICBN. ஸோ ICBN பிளான்ஸுக்கான நாமென்க்ளேச்சர் இருக்குது. ஓகே, அதே அனிமல்ஸ்க்குனா zoological nomenclature. Okay, you may ask how are animals named? So animals taxonomists have evolved international code of zoological nomenclature. இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. பார்க்கும்போது அட் அ டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் எப்படி கொடுப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோடுக்கு பதிலாக கான்ஃபரன்ஸ்னு கொடுப்பாங்க, நீங்கள் அப்போ மாற்றிடுவீங்க. அதே மாதிரி ஆஃபுக்கு பதிலாக ஃபார், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது பாரு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ஒரே கோலை பார்க்கும்போது இதில் பிரச்சனை இந்த மாதிரி தப்பு எதுவும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப்ஷனும் இருந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சருங்கிற ஆப்ஷனும் இருந்தால் எதை எடுக்கணும்? ஃபார் தான் எடுக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகே, ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. ICZN, இன்னொன்று ICBN. The scientific names ensure that each organism has only one name. Description of any organism should enable the people in any part of the world to arrive at the same name. They also ensure that such name has not been used for any other known organisms. So ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதுக்கு ஒரே பேர் தான் இருக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்டு அதே பேர் தான் அந்த ஆர்கானிசத்துக்கு இருக்கும், வேறு எந்த செகண்ட் நேம்ஸும் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் பார்ட்ஸ் நேமிங்கில். ஓகே, ஸோ ஈச் நேம் ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 2 காம்பனன்ட்ஸ் இருக்க நேமிங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோன்னா binomial nomenclature அப்படின்னு சொல்கிறோம். nomenclature naming by 2 nomial names. ஸோ 2 நேம்ஸை வச்சு நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ 2 நேம்ஸ் இருக்கும். என்னென்னா ஒன்று generic name which indicates genus of that an organism. Okay, and another one is specific epithet. This indicates species of that organism. Okay, so the system of providing a name with 2 components is called binomial nomenclature. This naming system given by Carolus Linnaeus is being practiced by biologists all over the world. So binomial nomenclature yaar kudutha? Yes, Carolus Linnaeus. So this naming system is using a 2-word formation was found convenient. Okay, இது matchingல sometimes கொடுப்பாங்க, இல்லைனா sentence ஆகும் கொடுப்பாங்க. So Carolus Linnaeus. So mangoவோட scientific name Mangifera indica. இது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை நம்ம மறந்துடலாம். இந்த 2 மட்டும் பார்ப்போம். So this is genus name and this is species name. And இதில் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, ஆல்வேஸ் இந்த நேம்ஸ் வந்து இட்டாலிக்கில் தான் எழுதணும், இட்டாலிக் ஃபாண்டில் தான் இருக்கணும். அப்படி இட்டாலிக் ஃபாண்டில் இல்லை, நம்ம ஹேண்ட் ரிட்டனாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா வி ஷுட் அண்டர்லைன் இட் செப்பரேட்லி. 1. இன்னொன்று, இது லாட்டின் வேர்ட்ஸாக இருக்கணும், இல்லைனா அந்த நேம் வந்து லாட்டின்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட வேர்ட்ஸாக இருக்கணும். இது ரூல் நம்பர் 1. இட்டாலிக்கு லாட்டின் இந்த 2ஐயும் மாற்றிடுவீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் இட்டாலிக், லாங்குவேஜ் லாட்டின், LL லாங்குவேஜ் லாட்டின். ஸோ லாட்டின்லேருந்து டெரைவ் பண்ணதாக இருக்கணும். இது எழுதும்போது இட்டாலிக்காக இருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சென்டென்ஸ் டைப்பாக கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு, ஜீனஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர், ஸ்பீஷியஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். ஸோ இது இது கொடுத்துருவாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதில் இது கேபிட்டலில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்க்கணும், இது கேபிட்டலில் இருக்கணும், இது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். 2ஐயும் தனித்தனியாக தான் எழுதணும். ஓகே,
இப்போ சயின்டிஃபிக் மீன் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க, அந்த சயின்டிஸ்டோட பேர் இருந்தால் அதை நாம் எண்டில் இந்த மாதிரி அப்ரிவேட்டட் ஃபார்மில் வேணால் போட்டுக்கலாம், போடாமையும் இருக்கலாம். ஓகே. So let us take the example of mango to understand the way of providing scientific names better. So the scientific name of a mango is written as Mangifera indica. So இங்கே கரெக்டாக எழுதியிருக்கோமா? கிடையாது. ஏன்னா இது இட்டாலிக்கில் பிரிண்ட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அண்டர்லைன் பண்ணணும். ரெண்டையும் தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகே. So let's see how it is binomial name. In this name, Mangifera represents the genus while indica represents a particular species or specific epithet. Another example, tiger, common name, அதோட scientific name Panthera tigris. So Panthera அப்படிங்கிறது genus and tigris அப்படிங்கிறது species. இதை நம்ம எதில் எழுதியிருக்கோம்? எஸ், இட்டாலிக்ஸில் எழுதியிருக்கோம். இதுக்கும் ஃபாண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்? இதை நான் இப்படி இட்டாலிக்ஸில் எழுதாமல் விட்டுருந்தா நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், ரைட்? அண்ட் கேபிட்டல் ஸ்மால். ஓகே. and some other names, Rana tigrina for frog. So this is genus and this is species. Rosa indica, genus, species. And Pisum sativum, genus, species. Homo sapiens, genus and species. Other universal rules of nomenclature are as follows. என்னன்னு பார்க்கலாம். So 1. Biological names are generally in Latin and written in italics. They are Latinized or derived from Latin irrespective of their origin. அது எந்த ஒரிஜினாக இருந்தாலுமே நான் கடைசியாக எங்கே கொண்டு போய் வைக்க போகிறேன்? லாட்டினைஸ்டாக பண்ணணும். நான் அப்படி இல்லைனா லாட்டின்லேருந்து இருக்கணும். The first word in a biological name represents genus while the second component denotes specific epithet or species. So another example, Panthera leo. Leona என்னது? கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், lion, right? So Panthera leo. Panthera leoவில் இது எதில் எழுதியிருக்கோம்? இட்டாலிக்ஸில் இருக்குது, இட்டாலிக் ஃபாண்டில் தான் இருக்குது. ஸோ நான் தனித்தனியாக அண்டர்லைன் பண்ண தேவையில்லை. கேபிட்டல் இருக்குது, ஸ்மாலில் இருக்குது. பட் கீழே பாருங்கள், இது வேறு ஃபாண்டில் எழுதியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செப்பரேட்டடாக அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் நேம்ஸ் ஆர் ஆல்வேஸ் italicized in print and underlined when written down by a hand. So genus name, species. The genus name always starts with the capital letter and the species name always starts with simple small letter. So both the words in a biological name and handwritten are separately underlined or printed in italics to indicate their Latin origin. The first word denoting the genus starts with a capital letter while the specific epithet starts with the small letter. It can be illustrated with the example of Mangifera indica. Name of the author. So இங்கே என்ன பண்ணிருக்கணும்? நான் Mangifera indicaவை செப்பரேட்டாக நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்கே எழுதினாலுமே அதை செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். Name of the author appears after the specific epithet, that is the end of the biological name, and is written in an abbreviated form. Example, Mangifera indica, Lenin. சில இடத்துல L மட்டும் இருக்கும், சில இடத்துல Lenin இருக்கும். பட் abbreviated formல தான் எழுதுவோம். சென்டென்ஸ் டைப் கொஸ்டின். ஸோ நம்ம எழுதுவோம்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் இது abbreviated formல தான் எழுதுவோம் அப்படிங்கிற வார்த்தை இம்பார்ட்டண்ட். ஸோ சென்டென்ஸ் படித்து பார்க்கும்போது அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே. It indicates that species was first described by Linnaeus. ஸோ Mangifera indica இது இட்டாலிக்ஸில் இல்லை. ஸோ நான் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் லெனின். ஸோ இதை அப்ரிவேட்டட் ஃபார்மாக LINN மட்டும் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் யார்? கேட்ஸ், ரைட்? இதெல்லாம் யார்? டாக்ஸ். ஈவன் தோ ஒன்று ஒரு கலர்ஸ் அண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் இருந்தாலும் பட் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இது எல்லாமே கேட்ஸ் தான், இது எல்லாமே டாக்ஸ் தானே, ரைட்? இதை நீங்கள் வந்து வேறு ஏதாவது நினைக்கல, இல்லை லயனாவோ இல்லை டைகராவோ வேறு ஏதாவது நினைக்கல. பார்க்கும்போது என்ன சொன்ன, ஃபாக்ஸ் அந்த மாதிரி கூட நினைக்கல. பார்த்தோன்னே என்ன சொன்னீங்க? தீஸ் ஆர் டாக்ஸ். நீங்கள் இதெல்லாமே கேட்ஸ்ன்னு சொன்னீங்க, ரைட்? ஸோ ஹவ், எப்படி சொன்னீங்க? யூ ஹாவ் சம் கேரக்டர்ஸ், ரைட்? அந்த கேரக்டர்ஸ் இருந்தால் அதெல்லாம் டாக், அந்த கேரக்டர்ஸ் இருந்தால் அதெல்லாமே கேட், ரைட்? அப்படி தானே கண்டுபிடிச்சிங்க. ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணு சிறுசாக, காது பெருசாக, அண்டு அனிமலே சின்ன அனிமலாக இருக்கிறது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சின்ன அனிமல்ஸ் இருக்குது, பட் அதோட ஜாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட இயர்ஸு, பாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டாகுன்னு தெரியுது, ரைட்? ஸோ since nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to take this possible, right? என்னால் எல்லா ஆர்கானிசத்தையும் உட்காந்து படிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். கேட்ஸ் ஒரு வெரைட்டி, டாக்ஸ் ஒரு வெரைட்டி,
ஸோ டாக்ஸ் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்கும், கேட்ஸ் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இதில் இருக்கிற ஒரு டாக்ஸுக்குமே கேரக்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் ஐ நோ தீஸ் ஆல் ஆர் டாக்ஸ், ரைட்? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு கேட்டுக்குமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். பட் ஐ நோ தீஸ் ஆல் ஆர் கேட்ஸ். ஸோ நான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன், ரைட்? So this process is called classification. Classification is the process by which anything is grouped into convenient categories based on some easily observable characters. For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. The moment we use any of these terms, we associate certain characters within the organisms in that group. What image do you see when you think of a dog? Obviously dog தான் இருக்கும், correct? Cat வராது. So இது cat, இது dog. So you know some characters. So இதுதான் classification ஓட main purpose. So எனக்கு each and every types of cat பற்றி தெரியல அப்படின்னாலும் இதில் இருக்கிற each and every types of cat பற்றி எனக்கு தெரியாது, இதில் இருக்கிற each and every types of dog பற்றி எனக்கு தெரியாது. But I know this is dog, I know this is cat. So this is for classification. அதுக்கு தான் அந்த classification important. Okay. So dogs, cats, mammals, wheat, rice, plant, animals, இதெல்லாமே ஒரு பொதுவான பேர், கரெக்டா? etc. are convenient categories we use to study organisms, right? So இந்த ஒரு கேட்டகரியுமே நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா taxa. Taxa அப்படிங்கிறது different levelsல இருக்கு. For example, டாகும் ஒரு taxa, கேட்டும் ஒரு taxa, right? அதே இது mammals-ல போட்டால் mammals ஒரு taxa. But mammals கீழே dogsம் வரும், catsம் வரும். So it is like mammals கீழே carnivores, omnivores, right? அதுக்கு கீழே யார் வருவா? dogs, cats, right? So mammals அப்படிங்கிறதும் ஒரு taxa, omnivoreன்னு சொன்னாலும் taxa, carnivoreன்னு சொன்னாலும் taxa, dogsன்னு சொன்னாலும் taxa, and catன்னு சொன்னாலும் taxa. So நீ எதை எப்படி group பண்ணி படித்தாலும் that is called taxa. Okay? So ஒரு லெவலில் இருக்கும், அவ்வளோதான். So this is lower level, போக போக higher level taxa. That's it. Okay? So there are convenient categories we use to study organisms. The scientific term for these categories is taxa. Here you must recognize that taxa can indicate categories at very different levels. Plants also form taxa. Wheat is also a taxa. Rice is also a taxa. And animals, mammals, dogs, all are taxa, right? But at different levels. So rice alone is a taxa. Wheat alone is a taxa. But together plant, it is a taxa, okay, but at different levels. So here, elephant taxa, zebra taxa, and leo, that is lion taxa, right? Orangutan is a taxa, but all together I can put it in mammals. So mammals is another type of taxa, but mammals அப்படிங்கிறது ஒரு பெரிய taxa. உள்ள நிறைய டாக்ஸாஸ் இருக்குது, ரைட்? ஸோ உள்ளே இருக்கிறதுல இது சின்ன டாக்ஸா, லயன் மட்டும்தான் இருக்கும். ஒராங்குட்டான் டைப்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் குட்டி டாக்ஸா. ஸோ டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸாஸ். Hence, based on characters, all living organisms can be classified into different taxas. This process of classification is called taxonomy. So taxonomy அப்படின்னாவே classification and naming இந்த ரெண்டும் பண்ணுனா that is taxonomy. அதை பற்றி படிக்கிறது தான் taxonomy. So external and internal structure one. Next, along with the structure of cell and development process and ecological information of organisms are essential and for the basis of modern taxonomic studies. So question எப்படி கேட்பாங்கன்னா, which is not an essential for the basis of modern taxonomical studies ன்னு கேட்டுட்டு இந்த நாலும் கொடுத்து கூட இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, அதுவும் உன்னை நம்ப வைக்கிற மாதிரியே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ யார் இருக்கான்னு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அலாங் வித் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதில் வராதுன்னு நினைப்பீங்க, பட் இட் இஸ் தேர். ப்ராசஸ் அண்ட் எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், development process and ecological information of organisms. These are included in basis of modern taxonomic studies. Okay, the process that are basics to taxonomic are எதெல்லாம் taxonomy இருக்க பேசிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன், இதே ஆர்டரில் தான் படிக்கணும், ஆர்டர் மாற்றியும் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன், தென் ஐடென்டிஃபிகேஷன், தென் கிளாசிஃபிகேஷன், தென்
nomenclature. இதே ஆர்டரில் தான் படிக்கணும். ஏன்னா இந்த ஆர்டரில் தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதை கிளாஸிஃபை பண்ணி கடைசியாக தான் nomenclature நேமிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கிளாஸிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், nomenclature, கேரக்டரைஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் அது ஏன்னு தெரில, மோஸ்ட் ஆஃப் யூ என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஐடென்டிஃபிகேஷன் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அட்டன் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யார் வருவா? கேரக்டரைசேஷனுக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் nomenclature அப்புறம் தான் சாரி ஹியர் இட் இஸ் ராங். ஸோ ஒரு கரெக்ட் என்னது கிளாஸிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் nomenclature வருது. ஓகே. In early days, human beings needed to find source for their basic needs of food, clothing and shelter. Hence, the earliest classification were based on uses of various organisms. So, first நம்ம எப்படி classify பண்ணோம்? நமக்கு எது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து classify பண்ணோம். Human beings were since long not only interested in knowing more about different kinds of organisms and their diversities, but also the relationship among them. ஸோ இப்போ ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு யூசஸில். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நமக்கு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்களுக்குள்ள அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்க ஆரம்பித்தோம். ஸோ திஸ் பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் systematics. So the word systematic is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. ஸோ அப்போ கேட்கலாம் இதுவும் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்னா அப்போ டாக்ஸானமிக்கு என்ன இது அதுவும் கிளாஸிஃபிகேஷன் தானே. ஸோ டாக்ஸானமிக்கு சிஸ்டமேட்டிக்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? த மெயின் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் nomenclature is taxonomy plus phylogeny is systematics. Phylogeny is nothing but study of evolutionary relations. Okay, so taxonomy discipline of classifying organisms into taxa. In a broad field of biology that studies diversification of species, governs the practice of naming, describing, identifying and specimen preservation. Inge governs the evolutionary history and phylogenetic relationship in addition to the taxonomy. Okay. So Linnaeus used Systema Naturae as the title of his publication. அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த நேம் அவர் யூஸ் பண்ணார். ஸோ அவர் என்ன பப்ளிகேஷன் பண்ணார்? Systema Naturae. அப்போ இது எப்படி கேட்பாங்கன்னா மேத்ஸில் கூட கேட்கலாம். Systema Naturaeன்னு கொடுத்துட்டு யார்? Linnaeus. The scope of systematics was later enlarged to include identification, nomenclature and classification. Systematics takes into account evolutionary relationship between organisms. So இதுதான் அவரோட புக்கு Systema Naturae and இவர் தான் Carolus Linnaeus. அண்ட் அவரோட புக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருந்துச்சு. ஃபார் போத் பிளான்ஸ்க்கும் இருந்துச்சு, அனிமல்ஸ்க்கும் இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி அவர் இந்த சைடு எழுதியிருப்பார். இப்போ இது சிம்பிள் லீஃபோட பேஜ். இது எல்லாமே சிம்பிள் லீஃப். அண்ட் அதில் என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்குது? ஓவல் ஷேப்பில் இருக்குது, லீனியர் ஷேப்பில் இருக்குது, லோப்டாக இருக்குது. ஓகே, லைக் தட். திஸ் இஸ் Systema Naturae. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஸோ நம்ம டாக்ஸானமினா என்னென்னு பார்த்தோம்? கிளாஸிஃபை பண்ணுறோம், நேமிங் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம், ரைட்? ஸோ கிளாஸிஃபை எப்படி பண்ணுறோம்? தேர் ஆர் கேட்டகரிஸ், தேர் ஆர் ஹைரார்கீஸ். ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் பட் இன்வால்வ்ஸ் ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் விச் each step represent a rank or a category. ஒரு ஹைரார்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே ஒரு ரேங்க் இல்லைனா ஒரு கேட்டகரின்னு சொல்லுவோம். ஓகே, since the category is a part of overall taxonomic arrangement, it is called taxonomic category and all categories together constitute taxonomic hierarchy. ஸோ மொத்தமாக எல்லா கேட்டகரி நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டாக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்கிறோம். அண்ட் மொத்தமாக பார்க்கும்போது it is an hierarchy. So each category referred to as a unit of classification in fact represent a rank and is commonly termed as taxon. So அதைத்தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? taxon. So taxonomic categories and the hierarchy can be illustrated with an example. So insect represent group of organisms sharing in common features like 3 pairs of joined appendages. ஆமாவா? Then it means insects are recognizable concrete object which can be classified. Thus thus were given a rank or a category. அது பார்த்தோன்னே தெரியும். ஓகே, இது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அண்ட் இதுக்கு 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்குது, எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது. அப்போ நம்ம இதை இந்த ஃபைலத்தில் வைக்கணும், இந்த கிங்டத்துக்கு கொண்டு போகணும், இந்த ஸ்பீஷியஸ், இந்த ஜீனஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும், கரெக்ட்? ஸோ அதுக்கு ஒரு ரேங்க் ஆர் கேட்டகரி இஸ் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் காக்ரோச், தட் இஸ் பெரிப்ளான்டா அமெரிக்கானா. அதில் அமெரிக்கானா அப்படிங்கிறது ஸ்பீஷியஸ், பெரிப்ளான்டா அப்படிங்கிறது ஜீனஸ். அண்ட் திஸ் இஸ் பிளேஸ்ட் இன் அ ஃபேமிலி பிளாட்டிடே அண்ட் ஆர்டர் பிளாட்டேரியா
and in a class insecta, phylum arthropoda and kingdom animalia. இந்த மாதிரி இதை அடுக்கி இருப்போம் ஒரு இதுலையும். ஓகே, இதுக்கு தான் ஒரு taxon. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ஸ்பீஷியஸ். அப்போ நிறைய ஸ்பீஷியஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஜீனஸ், அண்ட் நிறைய ஜீனஸ் கம்பைன் டு ஃபார்ம் families, and grouped together in order, and many order grouped together in class, and many classes grouped together in phylum, and finally we have kingdoms. Okay, இதுதான் the hierarchy. Okay, so taxonomical studies of all known organisms have led to the development of common categories such as kingdom, phylum or division. Phylum is used for animalia, animals. Okay, division is used for plants. Class, next is class, order, family, genus and species. இதுதான் hierarchy. யார் அப்போ highest பொசிஷனில் இருக்கிறது? கிங்டம். யார் வந்து ரொம்ப லோவஸ்ட் கீழே இருக்கிறது? ஸ்பீஷியஸ். ஸோ ஸ்பீஷியஸ் தான் யூனிட், அதுலேருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகி வருது. ஓகே, ஸோ இதே ஆர்டரில் படித்து வைக்கணும். ஏரோ மார்க் கொடுத்துட்டு ஆர்டரில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நிமோனிக், கீப் பாட் clean, otherwise family goes sick. Okay, keep pot clean, otherwise family goes sick. K for kingdom, P for phylum or division. Phylum is used in animal kingdoms and division is used in plant kingdoms. Then C for yes, class, O for order, F for family, and G for genus, and S for species. ஸோ இது எந்த ஆர்டரில் கேட்குறாங்கங்கிறத பொறுத்து. இப்படி இந்த ஆர்டர்லையும் கேட்கலாம், அப்படி இல்லை ரிவர்ஸ் ஆர்டர்லையும் கேட்கலாம். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஸ்பீஷியஸ்லேருந்து மேலே போகிறது அசெண்டிங் ஆர்டர். ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான பாப்புலேஷன் ஸ்பீஷியஸ்க்காக தான் இருக்கும். அண்ட் நிறையா ஸ்பீஷியஸ் சேர்ந்தது ஜீனஸ், நிறையா ஜீனஸ் சேர்ந்தது ஃபேமிலி. அப்போ ஆப்வியஸாக யாருக்கு அதிகமான பாப்புலேஷன் இருக்கும்? கிங்டத்தில், ரைட்? ஸோ கீழேருந்து மேலே போகிறது அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்களா டிசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்களாங்களை பொறுத்து நீங்கள் எழுதணும். ஓகே, all organisms include those in the plant and animal kingdoms have species as the lowest category. So hierarchy of biological classification, species. So many species combine to form genus and family, then order, class, phylum, and at last kingdom. Okay, so இதில் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் யாருக்கு அதிகமாக காமன் கேரக்டர்ஸ் இருக்கும்? காமன் கேரக்டர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஸ்பீஷியஸ்க்கு தான் இருக்கும். ஒய்? சேம் சிமிலர் டைப் தான் நம்ம ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக நிறையா ஸ்பீஷியஸ் சேர்ந்து ஜீனஸ் ஆகும். அப்போ நிறையா ஸ்பீஷியஸ் அப்படிங்கும்போதே ஃபார் எக்ஸாம்பிள் S1, S2, S3 ஸ்பீஷியஸ் நம்பர் 1, 2 and 3. S1 அப்படின்னா அந்த பாப்புலேஷனுக்குள்ளே பார்க்கும்போது தே வில் பி மோர் ஆர் லெஸ் சேம் கேரக்டர்ஸ். ஆனால் S1க்கும் S2க்கும் தேர் வில் பி டிஃப்ரென்ஸ். ஸோ S2க்கும் S3க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் சேர்ந்து எங்கே போகுது? ஒரே ஜீனஸ்க்கு போகும், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகுது? காமன் கேரக்டர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி நிறையா ஜீனஸ் சேர்ந்து ஃபேமிலிஸ், ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். ஸோ கீழே போக போக ஐ மீன் அசெண்டிங் ஆர்டர் மேலே போக போக என்னாகும்? எஸ், சிமிலாரிட்டிஸ் டிக்ரீசஸ். Then let's see ஒரு கேட்டகரியாக பார்ப்போம், என்னென்ன ஒரு டாக்ஸானாக பார்ப்போம். First we are going to see about species, which is the lowest category. So the taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as a species. So species இருக்கும், fundamental similarities இருக்கும். இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா species அப்படின்னா the organisms which can interbreed among themselves naturally. So அந்த மாதிரி இருக்கிறதா species. ஸோ ஸ்பீஷியஸ் சேம் ஸ்பீஷிஸ்குள்ளே மட்டும்தான் இன்டர்பிரேட் பண்ணும். ஓகே, நேச்சுரலாக one should be able to distinguish one species from other closely related species based on the distinct morphological differences. ரைட்? ஒரு ஸ்பீஷியஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷியஸை பார்க்கும்போது எனக்கு மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் டிஸ்டிங்க்டாகவே நல்லாவே தெரியும். ரைட்? லெட் அஸ் கன்சிடர் Mangifera indica, Solanum tuberosum and Panthera leo. இதில் indica is a species, tuberosum is a species, and Leo is a species. So all the three names indica, tuberosum and Leo represents the specific epithet, while the first words Mangifera, Solanum and Panthera
or genera and represents another higher level of taxon or category. அது என்ன கேட்டகரியில வருது? Yes, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி genusல வருது. So, an example, Panthera leo. So, leo is a species, Panthera is a genus, then it belongs to Felidae family. Okay, Felidae, order Carnivore, class Mammalia, and phylum Chordata, and kingdom Animalia. So, each genus may have one or more than one specific epithet representing different organisms but having morphological similarities. Okay, which means ஒரு genusக்கு நிறைய species இருக்கலாம், right? For example, Panthera ஒரு genusன்னு சொன்னோம், கரெக்டா? பட் Pantheraக்கு Panthera leo இருக்கு, Panthera tigris இருக்கு, Panthera pardus இருக்கு, right? ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் ஒரே ஜீனஸ்க்கு இருக்குது. இதே மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம், சொலானத்துக்கு சொலானம் நைக்ரம் இருக்குது, சொலானம் மெலங்கியானா இருக்குது, அது இல்லாமல் சொலானம் டியூபரோசம் இருக்குது, ரைட்? இது மணித்தக்காளின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். அண்ட் மெலங்கியானா அப்படிங்கிறது பிரிஞ்சால். ஓகே, ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங்ஸ் டு த ஸ்பீஷியஸ். என்ன ஸ்பீஷியஸ் நாம இருக்கிறது? சாப்பியன்ஸ். ஸோ வி ஆர் ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோங்கிறது நம்மளோட ஜீனஸ். ஓகே, யா, இது ஹியூமனோடது. இதில் சாப்பியன்ஸுங்கிறது ஸ்பீஷியஸ், ஹோமோ இஸ் அ ஜீனஸ், ஹோமோ ஸ்பீஷிஸ் கிடையாது, ஜீனஸ். ஹோமினிடே, தென் primates, mammals, chordates and animalia. Okay, here comes Panthera. Panthera genus க்கு இருக்கிற varieties of species. Panthera tigris, that is tiger. Panthera leo, that is lion. Okay, Panthera pardus, that is leopard. அது இல்லாமல் jaguar இருக்கு, that is Panthera onca. And Panthera unica இருக்கு, that is yes, snow leopard. So this is Solanum niger. This is Solanum malangian. So let's see genus. Genus comprises a group of related species which has more characters in common in comparison to species of other genera. We can say that genera are aggregates of closely related species. Okay, but similarities இருக்குமா இருக்காதா? இருக்கும், but அந்த அளவுக்கு இருக்காது. Okay, for example, இதுவும் சொலானம், இதுவும் சொலானம், but you can see the clear difference, right? ஆனால் இதுகளுக்குள்ளே மீன் நான் பிரிஞ்சாலோட கேட்டகரி இந்த ஸ்பீஷஸ் மட்டும் எடுத்தேன்னா சிமிலாரிட்டிஸ் வில் பி மோர். பட் இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஜீனஸில் வைக்கும்போது சிமிலாரிட்டிஸ் ஆர் லெஸ் வென் கம்பேர்ட் டு ஸ்பீஷியஸ், பட் சிமிலாரிட்டிஸ் ஆர் மோர் வென் ஐ கம்பேர்ட் இட் டு எஸ் நெக்ஸ்ட் ஹையரார்கி, நெக்ஸ்ட் ஹையர் ஹையரார்கி, ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து ஆன்சர். அண்ட் திஸ் இஸ் அபவுட் த ஜீனஸ் ஃபீலிஸ். ஃபீலிஸ் அப்படிங்கிறது என்னது? எஸ், கேட் ஆர் ஜீனஸ். எஸ், ஃபீலிஸ் காஸ் இருக்குது, ஃபீலிஸ் மார்கரெட்டா இருக்குது, ஃபீலிஸ் லிபிகா, ஃபீலிஸ் நைக்ரிபஸ் அண்ட் ஃபீலிஸ் டொமஸ்டிகா, இது எல்லாமே இருக்குது, ரைட்? இதில் ஃபெலிஸ் அப்படிங்கிறது தான் என்னது? ஜீனஸ் ஆஃப் கேட் அண்ட் இட் ஹாவ் ஸோ மெனி ஸ்பீஷியஸ். Next we are going to see about family. The next category is family. So genus have more similar characters among themselves when compared to family, but have less similar characters when compared to species. Yes. So the next category is family has a group of related genera with still less number of similarities as compared to the genus and species. Families are characterized on basis of both vegetative and reproductive feature of plant species. This is important. இது அப்படியே sentence question கூட கொடுத்து கேட்கலாம். Okay. Among plants, for example, 3 different genera, that is Solanum, Petunia and Datura are placed in a same family, Solanaceae. So Solanaceae Solanum மட்டும் கிடையாது, Solanaceae Solanum இருக்கு, Petunia இருக்கு and Datura இருக்கு. Among the animals, for example, genus Panthera comprising lion, tiger, leopard is put along with genus Felis. Felis is cat in a family Felidae. So similarly, if you observe the features of cat and a dog, you will find some similarities and some differences as well. They are separated into 2 different families, Felidae and Canidae. So actually Felidae is ஒரு family. இதில் யாரெல்லாம் வரா அப்படின்னா இந்த ரெண்டாலும் வரும். யாரு? நம்ம Pantheraவும் Felisம், right? Panthera and Felis. அதனால நம்ம டைகர்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? பிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்? அண்ட் கெனிடியில் யார் வருவா?
டாக் வெரைட்டிஸ் வரும். ஓகே, ஸோ ஃபேமிலி ஃபெலிடியன்னு எடுத்துட்டோம்னா பேந்தராவும் இருக்கும், ஃபீலிஸ் ஜீனஸும் இருக்கும். ஓகே, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இருக்குது. ஃபீலிஸில் டொமஸ்டிக்காக இருக்குது, இது இல்லாமல் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, மார்கரிட்டா எக்ஸெட்ரா. அண்ட் பேந்த்ராவில் பேந்த்ரா லியோ இருக்கும், பேந்த்ரா டைக்ரிஸ், பேந்த்ரா பார்டஸ், ரைட், இதெல்லாமே பார்த்தோம். Next comes order. You have seen earlier that categories like species, genus and families are based on number of similar characters. Generally, order and other higher taxonomic categories are identified based on their aggregates of characters. So many characters aggregate ஆகி தான் இதுக்கு மேலே orders இதுங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கும். Order being a higher category is assemblage of families which exhibit few similar characters. நிறைய family சேர்ந்து ஒரு ஆர்டரில் இருக்கும். So few similar characters தான் இருக்கும் when compared to the family. So let's see the order Polynomials. Order Polynomialsல யார் வருவானா, சொலனேசியவும் கன்வலூசியே ரெண்டும் சேர்ந்து எங்கே போகும், ஆர்டர் பாலிமோனியஸில் போகும். ஓகே, பட் சொலனேசியில் யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஜீனஸ்லேயே சொலானம் அண்ட் டெட்டூரா பெட்டூனியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம் எடுத்துட்டாலே அதுலேயே சொலானம் டியூபரோசம், லைகோபர்சம், சொலானம் மெலங்கியானா இது எல்லாமே வருது, ரைட். சொலானம் நைகர், different types of species combined to form an genus Solanum, and many genus like Solanum, Datura, Petunia combined to form a family, that is Solanaceae, and different families combined to form an order Polynomials. Okay, அப்போ இந்த ரெண்டு மட்டும் தான் ஆர்டர் இருக்கா, கிடையாது. ஐ மீன் இந்த ரெண்டு ஃபேமிலி மட்டும்தான் இந்த ஆர்டரில் இருக்கா, கிடையாது, இன்னுமே இருக்குது. ஓகே, so the similar characters are less in number as compared to the different genera included in a family. Am I right? So இது ஸ்பீஷியஸ்குள்ளே பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மெனி ஸ்பீஷியஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜீனஸாக வைக்கும்போது சிமிலாரிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சொலானம், தட்டுரா அண்ட் பெட்டூனியா மொத்தமாக தூக்கி ஒரு ஃபேமிலியில் வைக்கும்போதும் டிக்ரீஸ் ஆகும் சிமிலாரிட்டிஸ், ரைட். ஸோ அந்த மாதிரி மேலே போக போக என்னாகும், டிக்ரீஸ் ஆகும், சிமிலாரிட்டிஸ் வில் டிக்ரீஸ். The plant families like Convolvulaceae, Solanaceae are included in the order Polynomials, mainly based on the floral characters. So this is mainly based on the floral characters. Okay, and the animal order Carnivore includes families like Felidae and Canidae. So order Carnivore la enna varudhu, families Felidae and Canidae varudhu. Okay, so class, this category includes related orders. Orders எல்லாம் சேர்ந்து class. For example, order Primata comprising monkey, gorilla and gibbons is placed in a class Mammalia along with order Carnivora that includes animals like tiger, cat and dog. Class Mammalia has other order also. So இது class Mammalia. So யார் இருக்கா, order Primataவும் எஸ் ஆர்டர் கார்னிவோராவும் இருக்குது. இப்போ நான் ப்ரைமேட்டா மட்டும் தனியாக எடுத்து பார்த்தேன்னா ஆர்டர் ப்ரைமேட்டாவில் யாரெல்லாம் வரா, மங்கி, கொரிலா, கிப்பன் எல்லாமே வருது. இப்போ ஆர்டர் கார்னிவோராவை நான் தனியாக எடுத்து பார்த்தேன்னா எனக்கு யாரெல்லாம் வரா, ஃபேமிலி ஃபெலிடேவும் ஃபேமிலி கேனிடேவும் வருது. கேனிடேயில் யார் இருக்கா, ஜீனஸ் கேனஸ் இருக்குது, கேனஸ் இஸ் டாக் ஃபேமிலி. அண்ட் இங்கே யார் இருக்கா, கேட் ஃபேமிலி. ஸோ டாக் ஃபேமிலி, கேட் ஃபேமிலி டுகெதர் பிளேஸ்ட் இன் அன் ஆர்டர் கார்னிவோரா. இங்கே monkey, gorilla, gibbon together placed in a primata and these two orders placed in a mammalia. So obviously நமக்கு different similarities decrease ஆகுது, right? Then comes phylum. Phylum comprises animals like fishes, amphibians, reptiles, birds along with the mammals considered next higher category called phylum. So all these based on common features like presence of notochord and dorsal hollow neural system are included in phylum chordata. Okay, so phylum chordata க்கு கீழ இது எல்லாமே வருது, birds, mammals, amphibians, reptile, fish இது எல்லாமே வருது. இதை நம்ம எதை பேசிஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா காமன் ஃபியூச்சர் லைக் presence of notochord. notochord இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம். ஓகே, and notochord and dorsal hollow neural system. In case of plant, classes with a few similar characters are assigned to a higher category called division. இங்கே division, பிளான்ட்டுங்கும் போது division, animalsங்கும் போது தான் phylum. ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்ததில் யாரெல்லாம் பார்த்தோம், எஸ் kingdom, phylum or division, then keep pot clean, that is class, otherwise order, family, goes, that is genus, sick, that is species, right? இது மட்டும்தான் ஹைரார்க்கியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ.
there are some other hierarchies இருக்கு, like subphylum இருக்கு, subclasses இருக்கு. எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக சயின்டிஸ்ட் நடுவுல அதை வச்சிருக்காங்க. ஓகே, பட் இதுதான் மெயின் ஹைரார்கி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வெர்டிபிரேட்டா அப்படிங்கிறது ஃபைலம் கார்டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஃபைலம். ஓகே, இது ரெண்டா டிவிஷன் ஆகுது. ஒன்று அக்னாத்தா அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா. அக்னாத்தாவில் கிளாஸ் யார் இருக்கா? சைக்ளோஸ்டோமேட்டா இருக்குது. இதில் நாத்தோஸ்டோமேட்டாவில் சூப்பர் கிளாஸ் 2 இருக்குது, தட் இஸ் பிசஸ் அண்ட் டெட்ராபோட்ஸ். பிசஸ் கீழே தான் காண்ட்ரத்திட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரித்திட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வருது. அண்ட் டெட்ராபோடுக்கு கீழே தான் யார் வரா? கிளாஸ் ஆம்ஃபிபியா, கிளாஸ் ரெப்டைல், கிளாஸ் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் வருது. ஓகே, ஸோ கிங்டம். All animals belonging to various phyla are assigned to the highest category called kingdom Animalia in the classification system of animals. Adhe plants na divisions. Okay, the kingdom Plantae on other hand is distinct and comprises all plant from various divisions. Henceforth we will refer to these two groups as animal and plant kingdoms. So இதை நாம animal kingdom and plant kingdom சொல்றோம். So kingdomத்துல animal kingdom and plant kingdom மட்டும்தான் இருக்கா? No, we have 5 kingdom of classification. இதுதான் நம்ம biological classificationல படிக்க போறோம். And யாரெல்லாம் இருக்கா? Animal kingdom, plant kingdom, fungi, bacteria and protista. So kingdom fungi, kingdom bacteria is called as Monera. Kingdom Monera and kingdom protist. Okay, இதை பற்றி நம்ம படிப்போம். இந்த மூணு நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படிப்போம். அண்ட் இந்த ரெண்டும் செப்பரேட் சாப்டர்ஸ், அனிமல் கிங்டம் அண்ட் பிளான்ட் கிங்டமாக படிப்போம். ஓகே, the taxonomic categories from species to kingdom have been shown in an ascending order starting with species. So speciesலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் ascending order. Please remember. These are broad categories. However, taxonomists have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. Okay. So again, species லிருந்து ஸ்டார்ட் ஆகிறது ascending. Okay, ascending order. So question ascending order னு கேட்டா species லிருந்து ஸ்டார்ட் ஆகணும். Species, genus, family, order, class, phylum and kingdom. As we go higher from species to kingdom, the number of common characters goes on decreasing. Very important. இந்த ஒரு சென்டென்ஸை ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்போ உல்டாவா கேட்குறாங்க. நம்ம வந்து கிங்டத்துலேருந்து ஸ்பீஷஸ்க்கு வரோம். அப்போ எப்படி இருக்கும்? காமன் கேரக்டர்ஸ் will increase. Simple. So ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இன்னொன்று உல்டா ஞாபகம் வச்சுக்கலாம். Lower the taxa, more are the characters that the members within the taxa share. Higher the category, greater is the difficulty of determining the relationship to other taxa at the same level. Hence the problem of classification becomes more complex. So again, so species 1, 2, 3 combine to form genus 1 and many genus combine to form one family and many family, one order, many order, one class, many class, one division or one phylum and many phylum combine to form kingdom. So kingdom is the higher group or taxonomic categories and species is the lowest and number of similarities maximum in lowest, that is species. Number of dissimilarities maximum in kingdom. Okay, similarity or dissimilarity and question பார்க்கணும், ascending or descending on question பார்க்கணும். So ascending orderல number of common characters decreases. Okay, and the last slide of the chapter என்ன இருக்கு? இது ஏன் நான் இதே பாக்ஸாகவே போட்டிருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு fill in the blanks மாதிரி கேட்பாங்க ஏபிசி கொடுத்து. ஓகே, ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஸோ மேன் அப்படின்னா its biological name is Homo sapiens, genus Homo, family Hominidae and order Primata, class Mammalia and phylum. இது phylum division man? Phylum. Phylum Chordata. And housefly is Musca domestica. Musca is a genus, Musaceae is a family and order is Diptera and class Insecta and phylum Arthropoda. And then comes mango. Mango is Mangifera indica. Mangifera is the genus. Anacardiaceae is the family. Sapindales is order. Dicotyledonea is a class and division Angiosperm. And next wheat is Triticum aestivum. Triticum is a genus, family is Poaceae and order Poales, class Monocotyledonea and division is Angiospermae. Okay, so in the living world நாம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து? Yes,
லிவிங் வேர்ல்டில் ஸ்பீஷியஸ் இருக்குது, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது, அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுதான் நம்ம டாக்ஸானமி சொன்னோம். அண்ட் எல்லாத்துக்கும் சிங்கிள் நேம் இருக்கணும்னு நினச்சோம், சயின்டிஃபிக் நேம் கொடுத்தோம், பைனாமியல் நாமென்க்ளேச்சர் லினேயஸ் பற்றி பார்த்தோம். தென் டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம், டாக்ஸானமிக் ஹைரார்கி. ஸோ ஒரு பற்றியும் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.